ரொம்ப கேவலமாக இருக்குடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்பில் இது மாதிரிலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சவனா அது பார்த்தானே என் மானமே போயிடும். ஏய், நீ என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கேடா? பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? 3 வார்த்தை. 3 வார்த்தை போதுமா? டேய், எனக்கு போதும்டா. மென்டல் கேஸுங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதுடாப்பா. இவனும் சேர்த்து தான் சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உன்னை சங்கர். ஹே பிரியா, இங்க வா. இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? போணும். நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லேட்டா போற? கரெக்ட் டைம் தானே. ஏய் வசந்த், இங்க வாயேன். பிரியா என் சிஸ்டர். நான் சொல்லுவேன்ல வசந்த் வசந்த் என் காலேஜில் படிக்கிறான்னு. இவன் தான் செம பிரில்லியன்ட். ஏய், காலையில உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன்டா. அப்புறம் நீ பண்ண அவசரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, உனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுதுல்ல? கிளம்பு. ஓகே பை. நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு. இப்போ எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வேற பார்த்துட்டா வீட்டில் போய் என்னென்ன கிண்டல் அடிக்க போகிறதோ தெரியல. சரி, இன்னும் ஆளை காணோம். என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா. இன்னைக்கு அவளை காணோம். இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதனா? காதலுக்கு இதெல்லாம் அதெல்லாம் உன்னோட சரி. லோக்கல்லாம் பேச ட்ரங்காலாம் கூட. வசந்த் நான் பேசுறாரு. வசந்தா? ஹலோ வசந்த், புல்லட் பூபால் பேசுறேன். எப்படி இருக்க? குழப்பத்தில் இருக்கேன். குழப்பமா? என்னம்மா? அவளை பார்த்தேன், பேசினேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற நேரத்தில் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? உன் அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொன்னல சங்கர். அவங்கிட்ட அவளை பற்றி சொல்லிட்டு அவளை காட்டுறதுக்காக அவனை பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனேன். என்னது, சென்னையில் ரயில் கூட பறக்குதா? நாங்கள் 2 பேரும் பிளாட்ஃபார்மில் காத்துட்டு இருந்தோம். அப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி அவள் தேவதா மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா. இவதான் என் காதலின்னு சொல்றதுக்கு நான் வாய் எடுக்கிறேன். அவன் பிரியான்னு கூப்பிட்டு இவதான் என் தங்கச்சி எனக்கு அறிமுகப்படுத்துறா. நான் ஷாக் ஆயிட்டேன்டா. அதுக்கேம்பா ஷாக் ஆவற? வசதி தானே உனக்கு? டேய், அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடா. திடுதிப்புன்னு அவ தங்கச்சியை லவ் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்படிடா நீ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்றேன்னு ஃபீல் பண்ற? உன் காதலோட அண்ணன் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு நானே. அதானே உண்மை? என்னடா சொல்ற? டேய், கோயம்புத்தூர்லயே அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு கிடைச்சது. டேய், ஃப்ரெண்டுடைய பொண்டாட்டி பார்க்கறதான தப்பு, ஃப்ரெண்டுடைய தங்கச்சியை லவ் பண்றது தப்பே இல்லை. உன்னுடைய காதல் ரொம்ப நியாயமானது. அவசரப்பட்டு அவங்க அண்ணன் கிட்ட வாயாகியே விட்டுறாத, கதை கந்தல் ஆயிடும். முதல்ல அந்த பொண்ணுடைய மனசுல நீ இருக்கியான்னு தெளிவா தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் சங்கர் கிட்ட வேணா சொல்லிக்கலாம். கண்ணா, இப்பவே நீ செக் போஸ்ட் பத்தி ஃபீல் பண்ணாத. உன்னுடைய சகுனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் செய்யண்டி அப்படிங்கிற. சல்பலகி சில்பலோகி காலமெல்லா காதல் வாழ்க வாழ்க வாழ்க. What do you like to have? What's sir? your special item? Chicken fry, chicken noodles, chicken fried rice. எப்பா நிறுத்துப்பா. காசு கொடுக்க போறவர் இவங்கிட்ட ஆர்டர் எடுப்பா. Yes sir. What do you like to have sir? ஊட்டி விடுறாப்பா. ஆர்டர் எடுறா. Yes sir. எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ். Yes sir. எனக்கு அது. ஐயோ, இவன் ஒருத்தன் தான். அவன் விஷம் ஆர்டர் பண்ணாலும் இவனுக்கு வேணும்னுவான். நமக்கு என்னையா வந்துச்சு? காசு கொடுத்து வாங்கி தராங்கல்ல, அதோட விட. ஏன்பா ஆப்பம் இருக்குதா? இல்ல சார், அப்பம் தான் இருக்கு. அப்ப இருந்துச்சுப்பா, இப்ப இருக்குதா? ஐயோ இல்ல சார், ஆப்பம் இல்ல, அப்பம் தான் இருக்கு. எவன்டா இவன் ஜாக்கி சான் மச்சின மறந்துட்டு உயிர் எடுக்கிறான்? ஏன்டா தேவாங்க, நீயாவது ஆர்டர் பண்ணடா. ஏப்பா, 2 சுக்கா சப்பாத்தி, ஒரு வான்கோழி ஃப்ரை முழுசா கொண்டா. சார், வான்கோழி ஃப்ரை இல்ல சார். அப்ப இவனை ஃப்ரை பண்ணி கொண்டு வா. ட்ரெஸ் பண்ணியா? இதே ட்ரெஸ்ல கொண்டு வா, நாங்க சாப்பிடுவோம். Thank you sir. Raju, you're terrific. That timing is
வேற ஒன்றும் பில்லு கொடுங்க. சரி ரொம்ப பசிக்குதுப்பா. நாளைக்கு காலேஜ் வான்கோழி என்ன செய்யறாங்க? சாப்பிட்றியா? சங்கர், என்னடா இது வசந்த்? என்ன டென்ஷன் ஆகிட்டு போகிறான்? என்னன்னு தெரியலடா. டே சங்கர், நான் போய் பார்த்துட்டு வரேன். சங்கர், சங்கர், என்னாச்சு? ஏய் நில்றா. ஏய் சங்கர், ஸ்டாப் ஐ சே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நான் வசந்த். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு கிளாஸ் நடக்குது. நான் உங்களை சந்திச்சே ஆகணும். மியூசியத்தில் டைனோசர் மாடல் இருக்குல்ல, அங்கே மீட் பண்ணுறோம். நோ. நோங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. வச்சிடாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. இல்லை நான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதோட வேற வேலை என்ன எனக்கு? ஆல் ரைட், நான் வரேன். எஸ், தேங்க்யூ. கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கப்ப நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? இது கவிதையே இல்ல. சரி, சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? இந்த கிண்டல் தானே வேணான்றது. சரி, இருந்தாலும் சொல்றேன், வசந்த். மிஸ்டர் வசந்த், நான் இங்க வந்ததை வச்சு டோன்ட் ஹேவ் டூ மெனி ஐடியாஸ். உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்தவித ஈடுபாடும் கிடையாது. பேசுங்க. நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லாங்குழல்ல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி சில்லுன்னு இருக்கு. இது பாருங்க, நான் சொல்றதை நல்லா காதுல வாங்கிக்கங்க. எந்த காதுல? வலதா இடதா? ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே, ஐ அம் சீரியஸ். டோன்ட் டச் மீ. நான் ஒன்றும் வேணும் தொடலங்க. சுடிதார் மேல வண்ணத்து பூச்சி உட்காந்தது உங்களுக்கு வலிக்குமேனு தான். ரொம்ப அழகா இருக்கு. பூச்சி போயிடுச்சு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மதிக்கிறீங்களா? நிச்சயமா. உங்க நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்யூட்டர் சென்டர்னு ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. Why should I? Get lost. Chase some other girl. நீங்க மறுபடியும் கோவப்படுவீங்கன்னு தெரியும். என்னமோ சொன்னீங்களே, கோ சேஸ் அதர் கேர்ள்ஸ்ன்னு. இதை சொல்றதுக்கு இவ்வளோ தூரம் வர தேவையில்லையே, ஃபோன்லேயே சொல்லியிருந்துருக்கலாமே. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்றது காதில் விழுதல. உங்க எண்ணத்தை என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருந்தா உங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருப்பேன். ஆனால் நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தீங்க பார்த்தீங்களா, அங்கதாங்க நான் உங்க மனசுல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். Shut up. This is too much. Please, hold on. இங்க பாருங்க, என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், என்னடா ஈவ் டீசிங்கா?
தனியா நிக்கிற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்றியா? சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு உரப்பா இருக்கு. சார், நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏமா இந்த ஆள் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தெரியாதுல்ல, நீ போமா. ஏய் வண்டியில ஏறா. சார் வண்டியில ஏறா. போடா உள்ள இருங்க. போடா போடா ராஸ்கல். தெரிஞ்ச பொண்ணு நான் சொன்னேன். வா முட்டிக்கு முட்டி தட்ட. அந்த பொண்ணை முறைக்கிற ஏறா. ஏய் பிரியா, 2 பேரும் வாங்க சார், வாங்க. இப்ப டைம் என்னாச்சு தெரியும்ல? கோச்சுக்காதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஊர் வம்ப வேலை கொடுத்து வாங்குறதுக்கு? உன்ன வசந்த் போலீஸ்ல மாட்டிட்டான். அவனுக்கு என்னாச்சு? அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாமா. போச்சுடா. அவளுக்காக ரயில்வே ஸ்டேஷன் அங்கே எங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு இவனுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு அவளை மியூசியத்துல மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு என்னடானா இவனை போலீஸ்ல மாட்டி விட்டு போயிட்டான். அடப்பாவுமே, இந்த புள்ளைக்கு ஏன்பா அந்த வேலை? உன் ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் தேவையாடான்னு கேட்டா, ஸ்டேட்டஸ் வசதி சம்பந்தப்பட்டது, லவ் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு தத்துவம் பேசுறாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஸ்டேஷனே ஆடி போயிருக்குமே. அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா. அவரை பத்தி சொன்னா அப்புறம் தன்னை பத்தி சொல்ல வேண்டி வரும். தன்னை பத்தி சொன்னா அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து அவளை பாதிக்குமா. அவ ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமா. லவ் இல்ல, மௌனி கதையில வர கேரக்டர் மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பெரிய தியாகி. என்னமோப்பா, இந்த புள்ள எதுக்குதான் தன்னைத்தானே போட்டு இப்படி வருத்திக்குதோ. அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாமா. அவனுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் ஆசைப்பட்டா எப்பேற்பட்ட பொண்ணை வேணா பார்த்து கோயம்புத்தூரை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க அப்பா கல்யாணம் நடத்தி வைப்பாரு. அவன் என்னடானா அந்த பொண்ணு அவனை இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணியும் கூட அவளையே நினைச்சுக்கிட்டு, சை கேவலம், என்ன காதலோ.